சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இரவேற்ற நன்றி. வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய், ஜீவ சுவாசத்தை பெற்றவர்களாய் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதித்து சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. துதிச்சுக்கிட்டே இருங்க, மகிமை உங்களுக்குள்ள வரும். ஆசீர்வாதத்தின் வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ள உங்களுக்குள்ள இருந்து ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். சங்கீதம் 37:25. நான் இளைஞனாயிருந்தேன். சங்கீதக்கார அனுபவத்தில் சொல்லுகிறான், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. இந்த இடத்துக்கு சொல்லுகிறேன், கைவிடப்பட முடியாத சந்ததி, கைவிடப்பட முடியாது. எந்த காலத்திலையும் ஆண்டவருடைய சந்ததி கைவிடப்படுவதில்லை. நான் உன்னிட்டு விலகுவதில்லை சொன்ன மாதிரி ஆண்டவர் சொல்றார், யோசுவை பார்த்து, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் தம்முடைய சந்ததி கைவிட மாட்டார். உலகத்தில் பல கோடீஸ்வரர்கள், பல திறன்சாலிகளையும் பலவிதமான காரியத்தை சாதித்த சாதனையாளராக இருக்கலாம். உலகத்திலே தலை சிறந்தவர்களாக கூட இருக்கலாம். பணத்தில், பதவியில், திறமையில், வீராங்கனை, எத்தனையோ விதங்களில் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சந்ததிகள் கூட கட்டாயம் கைவிடப்படுவாங்க. ஒருவேளை உணவுக்கு கூட அலைகிற காலம் உண்டு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள்லாம் யுத்தம் வருது, எத்தனையோ வீடுகள் இல்லை, அடிபட்ட பிள்ளைங்க, தகப்பன் தாய் இழந்தவங்க, ஒருவேளை சோத்துக்கு பல நாடுகள் கடத்தப்பட்ட பல நிலையில் தள்ளப்பட்டு இருப்பதை நாம் பல நிகழ்ச்சிகள் மூலமாக பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற, அவரால் பெற்றெடுத்த சந்ததியிலாக இருக்கிற நீங்களும் நானும் கைவிடப்படவும் இல்லை. ஒருவேளை அப்பத்துக்கும் இறந்துனா மற்றவங்ககிட்ட போய் நம்ம நிற்கிற நிலைமையும் நமக்கு தரவே மாட்டார், கட்டாயம் தர மாட்டார். அதனால அவரை ஆராதிக்கிற அவருடைய சந்ததியாக இருக்கிற நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலையும், இந்த உலகமே இருண்டு காணாலும், இருள் பூமியையும் காரியில் ஜனங்களை மூடினாலும், ஆனால் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். ஒரு எளியா தீர்க்கதரிசிக்கு உணவு தேவைன்னா ஒரு சாரி பார்த்து விதவை விட்டு 3 வருஷ காலம் அங்கே பராமரிச்சாரே. ஒரு பணக்காரி வீட்டில் இருந்தார். அந்த பஞ்ச காலத்தில் ஊரே அழியுது, பஞ்சத்தில் அழியுது. ஆனால் அவ குடும்பம் மட்டும், ஒரு நீதிமான சந்ததி மட்டும் அநேக நாள் சாப்பிட்டாருன்னு எதை சொல்லுதே. எலியாவின் சொற்படி செய்த அந்த விதவை எலியாவை பராமரிப்பதற்கென்றே அந்த குடும்பத்தை வச்சிருந்தார். அவள் மாத்திரமல்ல, அவள் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருப்பான். அவளும் போஷிக்கப்படணும், இவனும் போஷிக்கப்படணும். அவனோட சேர்ந்து எத்தனை பேர் சாப்பிட்டாங்களே தெரியல. அந்த பஞ்ச காலத்தில் அந்த ஒரு குட்டி சனத்திற்கு ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய காரியத்தை, அந்த ஒருவேளை உணவு கூட இறந்து தெரியாத நிலை வராதபடி அந்த பஞ்ச காலத்தினையும் போஷித்து காப்பாற்றியிருக்கிறார். வசனத்தை அனுப்பி ஆத்மக்களும் அழிவுக்கு தப்பு வைக்கிறவர் பஞ்ச காலத்திலையும் அவட உயிரோட காப்பாராம். இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு. ஒருவேளை உணவு கூட வயது சென்றாயிருச்சு, வேலை இல்லை, தொழிலை, கவலையப்படாதீங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உணவுக்கோ உடைக்கோ இருக்கிற இடுப்பு தனி எந்த சூழ்நிலையும் நீங்கள் அனாதையாவோ ஆதரவு இல்லாமல் போக வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. எலியாவுக்கு காகத்தை கொண்டு நடத்தினவர், எலியாவுக்கு அந்த விதவை கொண்டு நடத்தினவர் உங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.